ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் ஒரு ஹோம் மேட் பீட்சா, அதாவது நோ ஈஸ்ட் நோ ஓவன் பீட்சா அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதுக்காக நான் வந்து ஒரு பவுல் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு மைதா வந்து எடுத்திருக்கேன். ஸோ அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200லேருந்து 250 கிராம் கிட்ட இருக்கும். ஸோ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் தேவையான அளவு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சால்ட் வந்து வேணுன்ற அளவுக்கு வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சால்ட்டுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் பவுடர். ஸோ ரெண்டுமே வந்து ஈக்குவல் அமௌண்ட்டாக வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ரெண்டுமே வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான இன்க்ரீடியன்ட். ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க, ஏன்னா நம்ம வந்து ஈஸ்ட் ஆட் பண்ணல. ஸோ இதுதான் நம்ம பீட்சாவுக்கு ரொம்பவே ஒரு பேசிக் இன்க்ரீடியன்ட்னு வந்து சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து தயிர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ தயிரையும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளோட பீட்சா பேஸோட அந்த டேஸ்ட்டை வந்து கொண்டு வரும் எக்ஸாக்டாக. ஸோ தயிரை ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இதில் வாட்டர் ஆட் பண்ணாமல் இந்த தயிர்லேயே நம்மளால் எந்த அளவுக்கு பிசைய முடியுமோ அந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சு வந்து எடுத்துக்கலாம். ஸோ பிசைஞ்சதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி தேவைப்பட்டால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மோரோவர் தேவைப்படாது. நான் சொன்ன அளவுக்கு எனக்கு வந்து இதுலேருந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் வந்து வாட்டரே வந்து தேவைப்பட்டது. ஸோ நான் வந்து நல்லா வந்து சாஃப்ட் தோவை வந்து பிசைஞ்சிக்கிறேன். ஸோ மாவு நல்லா வந்து சாஃப்டாக இருக்கணும். ஸோ ரொம்ப கனமாக, அதாவது ஹார்டாக இருக்கக்கூடாது, நல்லா வந்து ஸ்டிக்கியாக இருக்கணும், நம்ம கையில் ஒட்டுற அளவுக்கு இருக்கணும் மாவு. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து சூப்பராக வந்து நம்மளோட மாவை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து கையில் ஒட்டுற அளவுக்கு இருக்கணும். ஸோ ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா பீட்சா தோ வந்து நல்லா இருக்காது, அந்த பேஸ் வந்து. ஸோ இந்த அளவுக்கு இருக்கணும், பார்த்துக்குங்க. ஸோ இது மேலே வந்து லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து வச்சிடலாம். ஸோ இந்த பீட்சா தோ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெஸ்டிங் டைம்னு எதுவும் கொடுக்க தேவையில்லை. ஸோ இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சாஃப்டாக வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து அப்படியே நம்ம இன்ஸ்டண்ட்டாகவே செய்யலாம். ஸோ பிசைஞ்சு வச்சதுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சப்பாத்தி கல்லில் வச்சு இந்த மாதிரி இதை வந்து தேய்ச்சிக்கிறேன். ஸோ நீங்கள் ஈவன் உங்கள் கையில் கூட இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நம்மளோட ஆப்ஷன் தான். ஸோ இதில் வந்து கொஞ்சமாக மாவை வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து தேய்ச்சி விட்டுக்குங்க. ஸோ ரொம்பவும் மாவை வந்து தின்னாக வந்து தேய்ச்சிடாதீங்க. ஸோ அப்போ வந்து பீட்சாவோட அந்த பேஸ் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப க்ரஸ்ட்டாக, ரொம்ப க்ரன்ச்சியாக ஆகிடும். ஸோ ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு தெரியணும் அந்த பேஸ் வந்து இருக்கிறது. ஸோ ஓரளவுக்கு கனமாக வந்து இந்த மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. ஸோ நான் இப்போ வந்து இந்தமாரி ஒரு பிளேட் எடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையான அளவில் வந்து உங்களோட பீட்சா தோ வந்து ரெடி பண்ணி இந்தமாதிரி ஒரு பிளேட்டில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபோக் ஸ்பூன் எடுத்து இது மாதிரி அங்கங்கே வந்து கொஞ்சமாக டாட் வச்சுருங்க. ஸோ இது எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேக் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் அந்த மாவு வந்து பேக் ஆகிறதுக்கு. ஸோ உள்ளே இருக்கிற அந்த சென்டர் பார்ட்லாம் நல்லா வந்து பேக் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து இது பண்ணிவிடுங்க. பண்ணதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா பீட்சா சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற பீட்சா சாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் பாட் தான். ஸோ ஹோம்மேட் பீட்சா சாஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியணுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படி பண்ணணுன்ற வீடியோ தனியாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் பாட் பீட்சா சாஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் வந்து பிடிச்சாலும் அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணுற வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேப்சிகம். ஸோ கேப்சிகமும் ஆனியனும் மட்டும்தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஈவன் வந்து கார்ன், பன்னீர், மஷ்ரூம் எது வேணாலும் ஆட் பண்ணலாம். ஸோ உங்களோட ஆப்ஷன் தான். ஸோ நம்மளோட க்ரியேட்டிவிட்டினஸ் பொறுத்து தான் இருக்குது. ஸோ டேஸ்ட் வந்து உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸோட டேஸ்ட் பிடிக்குமோ அந்த மாதிரி பார்த்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு டேஸ்ட்டை வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகிறதுக்காக தான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ். ஸோ இது ரெண்டுமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு எக்ஸாக்டாக அந்த கடையில் கிடைக்கிற அந்த பீட்சாவோட அந்த டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க.
ஸோ இதை ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சீஸ் க்யூப்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து இதை ஃபுல்லாக வந்து கிரைண்ட் பண்ணி வந்து போட்டுக்க போகிறேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட பீட்சா வந்து மோரோவர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட ஈவன் மொசரல்லா சீஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஸோ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு சீஸ் க்யூப்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால நான் அதை வந்து கிரைண்ட் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பீட்சா வந்து நம்ம ஓவனில் செய்யலை, கடாயில் தான் வந்து செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கடாயில் வந்து ராக் சால்ட் வந்து ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு ப்ரீ ஹீட் பண்ண போகிறேன். ஸோ ப்ரீ ஹீட் பண்ணிட்டிங்கன்னா நம்ம பீட்சா ரெடி ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட பீட்சாவை எடுத்து இதில் வச்சுட்டு எக்ஸாக்டாக ஒரு 10 மினிட்ஸ் வந்து அதை பேக் பண்ண விடுங்க. ஸோ இது மேலே ஒரு லிட் வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பீட்சா எக்ஸாக்டாக வந்து 10 மினிட்ஸில் சூப்பர்பாக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் அவ்வளோ சூப்பர்பாக வந்து பேக் ஆகிருக்கு. மேலே இருக்க சீஸ்லாம் வந்து சூப்பர்பாக மெல்ட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு மேலே டாப்பிங்காக நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறதோ இல்லை ஆரகானோ மிக்ஸ்ட் ஹெர்ப்ஸ் எது வேணாலும் உங்களோட ஆப்ஷன் தான். ஸோ இதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோட நல்ல கண்டென்ட்டோட பார்க்க வரேன். ஸோ அன்டில் தென் பாய்.